நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி. ஈசி 21 தலைப்புச் செய்திகள். கனடாவில் குவியும் உரிமை கோரப்படாத சடலங்கள். ஸ்காப்ரோ விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. கனடாவில் பயின்று வந்த இலங்கை மாணவி மரணம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவு. சூடானில் உணவுக்காக பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படும் அவல நிலை. இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்தார் கமலா ஹாரிஸ். பிரான்சில் இன்று ஆரம்பமாகியது 33வது ஒலிம்பிக் போட்டிகள். OTTயில் வெளியானது யோகி பாபுவின் சட்னி சாம்பார் வெப் சீரிஸ். இனி ஈசி 21 விரிவான செய்திகள். எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை சீட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். கனடாவின் நியூ பவுண்ட்லாண்ட் பகுதியில் உரிமை கோரப்படாத சடலங்களின் எண்ணிக்கை குவிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மரணச் சடங்குகளை மேற்கொள்வதற்கு பொருளாதார வசதி இல்லாதவர்கள் சடலங்களை கைவிட்டு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் போதிய அளவு உதவியின்றி சிலரால் தங்களது நேசத்திற்குரியவர்களின் இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள முடியவில்லை. வைத்தியசாலையில் உயிரிழக்கும் சிலரது உறவினர்கள் சடலங்களை பெற்றுக்கொள்ள மீள வருவதே இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. மாகாணத்தின் மிகப்பெரிய வைத்தியசாலையில் பிணவரைகளில் உரிமை கோரப்படாத பல சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தின் அரசாங்கம் மக்களுக்கு போதிய அளவு வசதிகளை வழங்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் கௌரவமான முறையில் அடக்கம் செய்யப்படுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வாகனம் ஒன்றில் மோதியதன் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நபர் உயிரிழந்துள்ளார். கிங்ஸ்டன் மற்றும் ஷெப்பர்ட் வீதிகளுக்கு அருகாமையில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் டொரண்டோ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கனடாவில் உள்ள கான்கார்டியா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இலங்கை குருநாகல் தொரட்டியவ மல்லவப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய WM மாஷா விஜய்சிங்க என்ற மாணவி புற்றுநோயால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி தனது கணவருடன் இலங்கைக்கு வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போதுவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான ஏதுநிலை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தினமும் பெண்கள் இராணுவ வீரர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட வரிசையில் நிற்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு செய்தால் மட்டுமே தங்களது குடும்பத்திற்கு தேவையான உணவும் அத்தியாவசிய பொருட்களும் அவர்களுக்கு கிடைப்பதாகவும் கூறப்படுகின்றது. பஞ்சத்தை சமாளிக்க நாடு முழுவதும் உள்ள வைத்திய தொழிற்சாலைகளில் இறைச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தங்களின் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள வரும் பெண்கள் இராணுவ வீரர்களால் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாக ஊடகங்கள் கூறியுள்ளன. நாட்டின் பாதுகாப்பிற்காக மக்களை கொல்ல இஸ்ரேலுக்கு உரிமை இல்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேற்று வாஷிங்டனில் சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் ஜனாதிபதி ஆனால் இந்த விடயத்தில் மௌனம் காக்க தயாரில்லை எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். 33வது ஒலிம்பிக் போட்டிகள் இன்று பிரான்சில் ஆரம்பமாகியுள்ளது. பிரான்ஸ் தலைநகரில் மையப்பகுதியில் ஓடும் செயின் ஆற்றில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் நாடுகளின் அணிவகுப்பு நடத்தப்பட உள்ளது. ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக ஆரம்ப விழா மைதானத்திற்குள் நடத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 படகுகளில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளனர். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரையில் இடம்பெற உள்ளது.
நடிகர் யோகி பாபு ராதன் மோகன் இயக்கத்தில் சட்னி சாம்பார் என்ற வெப் தொடரில் நடித்துள்ளார். பிரபல ஹோட்டல் நிறுவனம் ஒன்று கையேந்தி பவன் கடை வைத்திருக்கும் யோகி பாபுவிடம் அவரின் சட்னி ரெசிபி கேட்டு கூட்டுச்சேர முயற்சிப்பதும் அதற்கு யோகி பாபுவின் ரியாக்ஷன் என்ன என்பதுமே டீசரில் ஜாலி மூடில் இந்த தொடரில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த தொடரின் டீசர் வெளியாகி கவனம் ஈர்த்த நிலையில் தற்போது இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது. நிகழ்வுகள் ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது. ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.